Okay guys, so today in this video we are going to start the Indian Partnership Act 1932. Okay, so இந்த சாப்டர் ஃபுல்லுமே நம்ம வந்து ஒரு யூனிட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சாப்டர் 4 யூனிட் நம்பர் 1, த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், ஜென்ரல் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, பேசிக் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே, பார்ட்னர், ஃபர்ம் அண்ட் ஃபர்ம் நேம், இது மூணுமே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய தடவை வந்து இதில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பார்ட்னர்னா யாரு, ஃபர்ம்னா என்னது, ஃபர்ம் நேம்னா என்ன. ஜஸ்ட் லைக் அக்கௌண்ட்ஸில் கூட நம்ம 3 வேர்ட்ஸ் இருக்கு, ஜேர்னல், ஜேர்னலைசிங் அண்ட் ஜேர்னல் என்ட்ரி. இந்த மூணுமே வந்து ஒரு விஷயம் கிடையாது, இது மூணுமே வேற வேற. ஜேர்னல்ன்றது வந்து எதில் நான் ஜேர்னல் என்ட்ரி நான் ரெக்கார்ட் பண்ணுறேனோ அந்த புக்கு பேர் தான் ஜேர்னல். அதே மாதிரி ஜேர்னலைசிங்னா என்னன்னா, நான் ஜேர்னல் என்ட்ரி போடுற ப்ராசஸ் ஜேர்னலைசிங். அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரினா நான் ஜேர்னல் போட்டுட்ட பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் த என்ட்ரி, ஸோ தட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி. அப்போ இந்த மாதிரி எப்படி ஒரு வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி லால பார்ட்னர்ஷிப்ல நமக்கு ஒரு மெயின் 3 டவுட்ஸ், மெயினா இந்த 3 இடத்துல வந்து டவுட்ஸ் இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் அ பார்ட்னர், வாட் இஸ் அ ஃபர்ம், வாட் இஸ் ஃபர்ம் நேம். இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா சார்னா கட்டாயமா தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பா. ஓகே, ஸோ அது என்னன்றது நம்ம வந்து கிளியரா இப்போ பார்க்கலாம் ஒன்னொன்னா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்னதுன்னா பார்ட்னர்ஷிப். வாட் இஸ் அ பார்ட்னர்ஷிப்? ரொம்ப சிம்பிள். Partnership is the relation between persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப்னா என்னது? பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன், பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ் who have agreed to share the profits of the business carried on by all or any of them acting for all. நான் இப்போ இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ், இதுவும் ஓகே, கேரிட் ஆன் பை ஆல், ஆக்டிங் ஃபார் ஆல். ஓகே, எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இந்த ஏரியா வந்து இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இந்த 2 திங்ஸ். அப்போ எங்கள் பார்ட்னர்ஷிப்னா சொல்கிறாங்க, எப்போ 2-3 பேர் ஒருத்தங்க ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட உருவாக்கி அந்த பிஸ்னஸை கேரி ஆன் பண்ணுறாங்களோ அதுதான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது. நம்ம நார்மலாக 12th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? when 2 or more person come together to do business with a profit motive, then they are said to do a partnership அப்படின்ற நம்ம படிச்சிருப்போம். இங்க லால வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ். ஹூ இஸ் தட் பர்சன்ஸ்? ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஓனர் இருக்காங்கன்னா அதுதான் என்னது, சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன். அதுவே ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஓனருக்கு மேல இருந்தாங்கன்னா தட் இஸ் எப்போ ஒரு 2 பேர் மினிமம் இருக்காங்களோ அங்க நமக்கு என்ன இருக்கு, தேர் இஸ் a relationship between the persons. என்ன ரிலேஷன்ஷிப் அங்க என்ன பண்றாங்க, அந்த 2 பேரும் வந்து என்ன அக்ரி பண்றாங்க அப்படின்னா, who have agreed to share the profits of a business. ஓகே, அப்போ பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ். பிட்வீன் பர்சன்ஸ் there is a relation. They will be agreeing to share the profits of a business. They will be agreeing to share the profit of a business, which is carried on by all or any of them acting for all. அதாவது இப்போ சிம்பிளா பார்த்தா இங்க பாருங்களேன், there is a person called A, B, C. இந்த A, B and C என்ன பண்றாங்கன்னா, they are persons. They are having relation where the relation is they agreed to share these 3 of them, they agreed to share the profits of the business. Okay, they have agreed to share the profits of the business. Point number 1. Where என்ன சொல்றான் அடுத்த பாயிண்ட், அங்க நமக்கு என்ன சொல்றான், profits of the business carried on by all or any of them acting for all. அதாவது எல்லாரும் இந்த பிசினஸை கேரி ஆன் பண்ணுவாங்க, யாருக்காக, ஒருத்தங்களுக்காக. அதே மாதிரி அந்த ஒருத்தங்களும் எல்லாருக்காக கேரி பண்ணுவாங்க. which means ABC அப்படின்னு இருக்கும்போது ABC 3 பேருமே இந்த பிசினஸை கேரி பண்ணுவாங்க. ஏன்னா தானே பார்ட்னர்ஷிப், 3 பேர் கேரி பண்ணோம். சில சமயங்கள்ல ஏ மட்டுமே பி அண்ட் சிக்காக கேரி பண்ணுவாங்க,
பி மட்டுமே ஏ அண்ட் சிக்காக கேரி பண்ணுவாங்க, அதே மாதிரி சி மட்டுமே பி அண்ட் ஏக்காக கேரி பண்ணுவாங்க. அப்போ இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். புரியுதா? அப்போ எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு இதுதான் நம்ம ஆக்சுவலாக ஒன்றும் சொல்ல போனாப்பா சிம்பிள் இங்கேயே நான் ரிலீஸ் பண்ணிடுறேனே. முன்னாடி நம்ம வந்து போக போக ஒரு ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இங்கே நான் சொல்லிடுறேன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மியூச்சுவல் ஏஜென்சின்னு சொல்லுவோம். என்ன நம்ம சொல்லுவோம்னா மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சின்னா என்னன்னா, பார்ட்னர்ஷிப்பில் எப்படி எல்லா பார்ட்னரும் சேர்ந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒரு பார்ட்னர் எல்லாருக்காக மேனேஜ் பண்ணுவாங்க. ஏ பிஎன்சிக்காக மேனேஜ் பண்ணுவாங்க, பி ஏஎன்சிக்காக மேனேஜ் பண்ணுவாங்க, சி ஏஎன்பிக்காக மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஆஸ் பர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. புரியுதா? அப்போ பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ் ஹூ ஹேவ் அக்ரீட் to share the profits of business carried on by all or any of them acting for all. So persons who have entered into partnership with one another are called individually partners and collectively a firm, and the name under which their business is carried on is called the firm name. Okay, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இங்கே ஏபிசிடி இருக்காங்களா, நாட் டி, ஏ பி சி, 3 பேர் இருக்காங்கல்ல. இவங்களை இண்டிவிஜுவலாக கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? இண்டிவிஜுவலாக கூப்பிட்டா ஏ இஸ் அ பார்ட்னர், பி இஸ் அ பார்ட்னர், சி இஸ் அ பார்ட்னர். கரெக்டா? இண்டிவிஜுவலா ஏ பி அண்ட் சி செப்பரேட்லி தே ஆர் கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ், பட் கலெக்டிவ்லினா மொத்தமா இவங்களுக்கு என்ன சார் நம்ம பேர் வைப்போம்? என்னன்னு இவங்களுக்கு பேர் வைப்போம்னா கலெக்டிவ்லி தே ஆர் கால்ட் அஸ் ஃபர்ம். நம்ம தனித்தனியாக கூப்பிடும் போது இவங்களை பார்ட்னர்ஸ்னு கூப்பிடுவோம், கலெக்டிவா இவங்களை கூப்பிடும் போது நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ஃபர்ம்னு கூப்பிடுறோம். ஐடியா புரியுதா? அப்போ ஃபர்ம்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஃபர்ம்னா த பார்ட்னர்ஷிப். ஓகே, அப்போ that is separately they are called as partners, collectively they are called as firm or partnership. இந்த firm எந்த பேர் மேல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏபிசி இருக்கா, அப்ப ஏபிசி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த ஏபிசி அண்ட் கோ தான் firm நேம். அப்போ இங்க நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும், சார் அப்போ கம்பெனியில வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மெம்பர்ஸ் ஆர் செப்பரேட் தட் ஆஃப் இட்ஸ் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல சார். இந்த இடத்துல அது சொல்லவே மாட்டாங்களே சார். இவங்க வந்து செப்பரேட்லி கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ், கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஃபர்ம், செப்பரேட்லி கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ், கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஃபர்ம், செப்பரேட்லி கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ், கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஃபர்ம்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாங்களே. அப்போ இதுக்கு அர்த்தம் இங்க செப்பரேட் லீகல் என்டிட்டி லா பிரகாரம் இல்லையா அப்படின்னா யூ ஹேவ் கெஸ்ட் இட் ரைட். யாரெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, யூ ஹேவ் கெஸ்ட் இட் ரைட். Indian Partnership Act 1932, partnership doesn't have any separate legal entity. அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, செப்பரேட்டா இவங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பார்ட்னர்ஸ். இவங்க எல்லாரும் ஒன்னா நம்ம சேர்ந்து கலெக்டிவா ஒரு நேம் வைக்கணும்னா இவங்க தான் ஃபர்ம். இந்த ஃபர்முக்குன்னு இவங்க ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் ஃபர்ம் நேம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஐடியா புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா ஃபுல்லுமே நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. 1.2 இதுதான் 1.1 ஃபுல்லுமே சொல்லியிருக்காங்க. புரியுதா? 1.1 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ அண்ட் கைண்ட்லி யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 1.2. The definition of the partnership contains the following 5 elements which must coexist before partnership can come into existence. அப்போ பார்ட்னர்ஷிப் பண்ற டெஃபினேஷன்ல வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருந்தாதான் அது பார்ட்னர்ஷிப் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பார்ட்னர்ஷிப் இஸ் an association of 2 or more person. First point, the partnership must be a result of an agreement entered into by all persons concerned. Point number 2, partnership is organized to carry on some business. 3, the agreement must be to share the profits of the business. 4, the business must be carried on by all or any of them acting for all. 5, ஒன்னொன்னா நம்ம தெளிவா இப்போ பார்த்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 5 திங்ஸுமே இருக்கணும். இந்த 5 திங்ஸுமே இருந்தா then we can say that the partnership is in existence. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, association of 2 or more persons. Association of 2 or more persons. Partnership is an association of 2 or more persons. Again, only persons recognized by law can enter into an agreement of partnership.
Therefore, a firm, since it is not a person recognized in the eyes of law, cannot be a partner. அப்போ இங்கே தெளிவுபடுத்திட்டா என்ன சொல்றான், பார்ட்னர்ஷிப் பண்றது இட் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன். அசோசியேஷன் என்ன, எப்போ 2 இல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடுறாங்களோ ஒன்று சேர்றாங்களோ பிஸ்னஸ் பண்றதுக்கு, அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அங்கே என்ன இருக்கு, தேர் இஸ் அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன். ஓகே, ஆனா பர்சனுக்கு இங்க நிறைய டெஃபினேஷன் இருக்குல்ல, நமக்கு ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன், பர்சன் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ பார்ட்னர்ஷிப் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன். அகெயின் இங்க சொல்றான், அகெயின் only persons recognized by law can enter into an agreement of partnership. Therefore, a firm, since it is not a person recognized in the eyes of law, cannot be a partner. அப்போ இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லாம சொல்றா பாருங்களா. இங்க இட் இஸ் நாட் அ பர்சன். பர்சன் என்ன, ஆல்ரெடி நான் மேலே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இங்க செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது. செப்பரேட் லீகல் என்டிட்டி இருந்தா தானே அது செப்பரேட் லீகல் பர்சன் சொல்ல முடியும். அப்போ இங்க என்ன சொல்றான், டைரக்டா சொல்லாம இங்க என்ன சொல்றான், அகெயின் ஓன்லி பர்சன்ஸ் ரெகக்னைஸ்டு பை லா. அப்படின்னா லா வந்து ரெகக்னைஸ் பண்ண பர்சன்ஸ் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் குள்ள இருக்க முடியும், கேன் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். Therefore, a firm, ஒரு firm, since it is not a person, firm person இல்லாததுனால, லாவோட கண்ணில் வந்து அது ரெக்கக்னைஸ் ஆகாததுனால firm person கிடையாது. firm person கிடையாதுன்றதுனால it cannot be a partner. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, can a firm become a partner in a firm? The answer is resounding no. Okay, a firm can never become a partner in another partnership firm. Clear? Again இது முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்றான், again a minor cannot be a partner in a firm. A minor also cannot be a partner in a firm. ஒரு மைனர் பார்ட்னரா இருக்க முடியாது ஃபர்ம்ல, அதுவும் சொல்றாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, ஒரு மைனர் வந்து ஃபர்ம்ல பார்ட்னரா இருக்க முடியாது. பட் with the consent of all the partners, நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஆல் த பார்ட்னர்ஸ்னா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ்க்கு, நிறைய இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பான் நமக்கு, கொஸ்டின்ல நான் எக்ஸாம்ல என்னன்னா, வித் த கன்சென்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸா இல்லை வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸான்னு நீங்க தெளிவா சொல்லணும். வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் a minor can be or may be admitted to the benefits of partnership. ஐடியா புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு. ஒரு ஃபர்ம் இன்னொரு ஃபர்ம்ல பார்ட்னர்ஷிப்ல நம்ம உள்ள ஒரு பார்ட்னரா உள்ள வர முடியாது. பாயிண்ட் நம்பர் 1 கிளியர். மைனர் பார்ட்னர் ஆக முடியுமா? the answer is no. but with the consent of all the partners, with the consent and acceptance of the all the partners may be admitted that benefits of partnership. ஓகே, அந்த மைனரை நம்ம எதுக்கு மட்டும் அட்மிட் பண்ணிக்கலாம்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்கப்பா. என்னது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன? வாட் யூ மீன் பை பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்? சிம்பிளி ஒரு மைனரை நம்ம பெனிஃபிஷியரியா மட்டும்தான் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ஆக்சுவல் பார்ட்னரா நம்ம உள்ள இண்டக்ட் பண்ண முடியாது. த வேர்ட் இண்டக்ட் மீன்ஸ் உள்ள நம்ம சேர்த்துக்கிறது, அட்மிஷன். ஓகே, அப்போ சிம்பிளா பெனிஃபிஷியரினா என்ன சார்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்பா, பட் தெரியாத பசங்களுக்காக நான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு டேர்ம் தெரியலையா, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஆப்வியஸ்லி டீச்சர் இஸ் a person who teaches, so there is no problem. If you don't know, no problem, kindly ask any doubt you have, okay, regarding the subject. I will be clearing it. Clear? Now see, beneficiary. Who is a beneficiary? Beneficiary is a person who has been admitted into the partnership only for the benefits of the partnership but not for any liability. அதாவது ஒரு மைனரை இவங்க என்ன சொல்றாங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு மைனரை மெஜாரிட்டி கிடையாது, ஆல் பார்ட்னர்ஸோட கன்சென்ட்டை பேஸ் பண்ணி நான் மைனரை என்னவா உள்ள கொண்டு வரலாம், பெனிஃபிஷியரியா உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. சரி, பெனிஃபிஷியரியா உள்ள கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? பெனிஃபிஷியரியா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல வர லாபத்துக்கு மட்டும்தான் அவங்கள நம்ம உள்ள சேர்த்துக்கணுமே இல்லையா? நாளைக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸுக்கு we cannot make the minor liable for the loss which the partnership has made. கிளாரிட்டி இருக்கா? ஸோ இதுதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, பார்ட்னர்ஷிப் as an association of 2 or more persons. Only person can be a partner in the partnership firm.
இங்க firm is not a person, so firm cannot be a partner in the firm. Point number 2, minor cannot be a partner, but minor can be inducted as a partner for profit, that is only for only as beneficiary, okay, with the consent of all the partners. Clarity இருக்கா? அடுத்தது, the Partnership Act is silent about the maximum number. The Partnership Act is silent about the maximum number of partners, but section 464 of the Companies Act 2013 has now put a limit of 50 partners in any association or partnership firm. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 மேக்சிமம் பார்ட்னர்ஸ் எவ்வளோன்றது சொல்லலை, சைலண்டா இருக்கு. அப்போ மேக்சிமம் பார்ட்னர்ஸ் எவ்வளோ சார் இருக்க முடியும்? மேக்சிமம் பார்ட்னர்ஸ் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சைலண்டா இருக்கு. ஆனா நமக்கு இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே செக்ஷன் நம்பர் 464 கீழே ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சனா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்தாலுமே அங்க லிமிட் ஆஃப் பார்ட்னர் வந்து 50 பார்ட்னர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. லிமிட் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து 50 பார்ட்னர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. கிளாரிட்டி இருக்கா இது வரைக்கும்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் பாயிண்ட் நம்பர் 1. அப்போ அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன்ஸ்ல என்னென்ன கற்றுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், firm cannot become a partner. Point number 2, minor cannot become a partner but can become a beneficiary. ஓகே, பார்ட்னர் ஃபார் ப்ராஃபிட்ன்ற மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் தெளிவாக எழுதும் போது கூட பார்ட்னர் எடுக்கலாம், பட் பார்ட்னராக எடுக்கும்போது அது என்னது, ஓன்லி ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர் ஃபார் ப்ராஃபிட் இல்லை அஸ் அ பெனிஃபிஷரி அன்ற டேர்ம் வந்து ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது நம்ம இதில் என்ன லேர்ன் பண்ணோம்? இதே பேசேஜில் மேக்ஸிமம் நம்பர் இஸ் 50 பார்ட்னர்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட லேர்னிங் அஜெண்டா. இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எதுவுமே கிடையாது. ஓகே, கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அக்ரிமெண்ட். It may be observed that partnership must be the result of an agreement between 2 or more persons. There must be an agreement entered into by all the persons concerned. This element relates to voluntary contractual nature of partnership. Thus, the nature of the partnership is voluntary and contractual. An agreement from which relationship of partnership arises may be expressed, it may be also implied from the act done by the partners and from a consistent course of conduct being followed, showing mutual understanding between them. It may be oral or in writing. அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க? இட் மே பி அப்சர்வ் தட் பார்ட்னர்ஷிப் மஸ்ட் பி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். இட் மஸ்ட் பினா கட்டாயமா between 2 or more persons. அப்போ there must be agreement entered into by all the persons concerned. அப்போ சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிமெண்ட் கம்பல்சரியா? அதுதான் இப்போ கொஸ்டின். இங்க செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிமெண்ட் கம்பல்சரியா நாட் கம்பல்சரியா? அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி. சார் அக்ரிமெண்ட் ஆப்ஷனல் தானே சார்? அக்ரிமெண்ட்ல ரிட்டன் அக்ரிமெண்ட் தான் ஆப்ஷனல். புரியுதா? ரிட்டன் அக்ரிமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீடுன்னு சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப் டீடு. அந்த பார்ட்னர்ஷிப் டீட் தான் ஆப்ஷனலே வழியா, அக்ரிமெண்ட் இல்லாமல் எப்படி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்? என்ன வேணா பண்ண, ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெயின் இறங்குறோம், இப்போதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் யூனிட் 5 நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே வரோம், கான்ட்ராக்ட் ஆக்ட் வீடியோஸ்லாம் வருது, கரெக்டா? பட் சி, நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே பார்க்கும்போது ட்ரெயின்லேருந்து இறங்குறோம், இறங்கினோடனே ஒரு கூலி இருக்காங்க, அவர் வந்து உடனே நம்மளுடைய எல்லா சூட் கேஸ் அதெல்லாமே தூக்கிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. நம்மளும் சைலண்டாக அவர் பின்னாடியே போகிறோம். கார் கிட்ட வந்து சூட் கேஸ்லாம் இறக்கி வைக்கிறாரு. சூட் கேஸ் இறக்கி வச்சிட்ட பிறகு we are paying him money இல்லை, அவர் என்ன சொல்லிட்டா எடுக்கிறாரு? அவர் எடுக்கும் போதே நமக்கு தெரியுது he is a கூலி. ஓகே, he is taking our bags. ஓகே, for that we have to pay some sort of money. அப்போ அது அவர் சொல்றாரா? சொல்லல. by action he is showing, by action he is giving an offer, by action you are accepting, by action there is a promise, by action there is a contact, by action there is a consideration, by action there is an agreement, by action there is a contract. அதே மாதிரி தான் அக்ரிமெண்ட்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோன்றோம், பார்ட்னர்ஷிப் பண்ண போறோன்றோம், ஒரு ஓரலா பேசாம இல்ல ஒரு ஆக்ஷன் இல்லாம எப்படி நம்மளால ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்? அப்ப கட்டாயமா அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி. இட் மே பி ஓரல், ரைட்டிங், இம்ப்ளைட் ஆக்ஷன், வாட் எவர் இட் இஸ், இம்ப்ளைட் த ஆக்ஷன், வாட் எவர் இட் இஸ், பட் அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி. அக்ரிமெண்ட் இல்லாம பிஸ்னஸ் பண்ண முடியாது.
அப்போ சார் பார்ட்னர்ஷிப் டீடு சார், பார்ட்னர்ஷிப் டீடு மட்டும் தான்ப்பா ஆப்ஷனல். புரியுதா உங்களுக்கு? அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி, அக்ரிமெண்ட் இஸ் கம்பல்சரி, ரிட்டன் அக்ரிமெண்ட் இஸ் நாட் கம்பல்சரி. ஐடியா புரியுதா உங்களுக்கு? இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, யூனிட் 1. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.